Hey guys, கரிஸ்மாவோட செயின் ஸ்ப்ராக்கெட் கிட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பார்ட் 2 வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா மறக்காம அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ப்ரீவியஸாக நம்ம வீல் ஆக்சல் நட்டு மாற்ற வரையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் ஸ்ப்ராக்கெட்டை நம்ம அப்படியே அதோட பொசிஷனில் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து அந்த டெக்ஸ்ட் எல்லாமே நான் மேலே இருக்கிற மாதிரி, அதாவது நம்ம சைடு பார்த்த மாதிரி நான் மாட்டுறேன். இந்த கிளிப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஹோலுக்கு மேட்சாக வந்து நிற்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10mm போல்ட்டு நம்ம வரும் அதில், அதை நம்ம ரெண்டுமே மாட்டிடலாம். அதே சேம் 10 டீ பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைட் பண்ணிங்க. ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கீரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கீரில் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். நீங்கள் இல்லைனா செயினை மாட்டிட்டு நீங்கள் அதன் பிறகு நீங்கள் டைட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து நம்ம செயினை மாட்டலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த மாதிரி ஒரு கிளாத்தோ அல்லது பேப்பர் ஏதோ நீங்கள் கீழே விரித்து போட்டுருங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா மண் அதில் பற்றக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி மாட்டிட்டு வீலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா செயின் அந்த ஃப்ரண்ட்டு போகும். அந்த ஃப்ரண்ட்டில் போகிற அந்த செயினை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக அந்த டிரைவ் ஸ்ப்ராக்கெட்டில் நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அது வீலை கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி அந்த செயினை நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வரோம். இந்த டைமில் நியூட்ரன் பண்ணிக்கோங்க. செயின் லிங்கை எப்போவுமே நீங்கள் அந்த ட்ரிவன் ஸ்ப்ராக்கெட்டில் மாட்டுற மாதிரி பார்த்துங்க, அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் பார்ட் 1லேயே பார்த்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செயினை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் உள்ளே தள்ள முடியுமோ அந்த மாதிரி உள்ளே தள்ளி வச்சுக்கங்கன்னு சொல்லியிருப்பேன். அதாவது செயினை அட்ஜஸ்டாக லூஸ் பண்ணிவிட்டு. அதுக்கான ரீசன் இதுதான். இப்போ நீங்கள் செயினை நீங்கள் இழுத்து பிடிச்சி மாட்டும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா செயின் லூஸில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மாட்ட முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ரொம்ப. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி செயின் அட்ஜஸ்டாக லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் முன்னாடி தள்ள முடியுமோ தள்ளி வச்சுக்கங்கன்னு சொன்னேன். இதுலையுமே பாருங்கள் லிங்கில் மேட்ச் ஆகலைன்னு சொல்லி இன்னும் லூஸ் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அதன் பிறகு அந்த செயின் லிங்கை நம்ம மாட்டிடலாம். அடுத்து சின்ன பிளேட் மாதிரி ஒன்று வரும், அதையும் மாட்டிடுங்க. அதன் பிறகு ஃபைனலாக அந்த கிளிப்பு மாட்டுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அந்த கிளிப்பு மாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூமார் இருக்க போர்ஷன் வந்து செயின் டிரைவ் எந்த சைடு சுற்றுதோ அந்த டேரெக்ஷன் பார்த்துருக்கணும். இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியணும், இந்த மாதிரி டேரெக்ஷனில் தான் நீங்கள் மாற்றணும். சப்போஸ் நீங்கள் தப்பாக மாட்டிட்டீங்க, அதை திருப்பியும் நம்ம மாட்டலாம் ஆப்போசிட் டேரெக்ஷனில் கூட. நீங்கள் அந்த மாதிரி மாட்டிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் பட்டுருச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு ஈஸியாக அந்த கிளிப்பு கலண்டுக்கும். அதனால் செயினே உங்களுக்கு கலண்டுரும் ரன்னிங்கில். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க காரணத்தை கொண்டுமே. இப்போ நம்ம மாட்டுற மாதிரி பொசிஷனில் மட்டுமே எப்போ மாட்டினாலும் அதாவது இப்போ நீங்கள் ரெவல்யூட் பண்ணீங்க அப்படின்னா அந்த யூமார் இருக்க பொசிஷன் நீங்கள் போகணும், அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து நம்ம செயினை டைட் வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இந்த செயின் அட்ஜஸ்டரை நீங்கள் எந்த அளவுக்கு டைட் வைக்கிறீங்களோ, அதாவது 10mm டபுள் அண்ட் ஸ்பேனர் யூஸ் பண்ணுறேன் நான். அது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டைட் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு செயின் டைட் ஆகும். சரி, செயின் டைட் வந்து எந்த அளவுக்கு எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்க, இந்த மாதிரி நீங்கள் சேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் ஒன் ஹேண்டில் நான் டைட் வச்சுட்டு இன்னொரு ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா செயினை நான் அப்பப்போ செக் பண்ணி பார்ப்பேன் எவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ ஃப்ரீ ப்ளே கொஞ்சமாவது இருக்கணும், நமக்கு ஃபுல் டைட் வைக்கக்கூடாது எப்போவுமே. இப்போ நம்ம டைட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த டைட்டில் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ நீங்கள் டைட் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு 90% மட்டும் டைட் வைங்க.
ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஆக்சியல் நட்டெல்லாம் கடைசியாக நீங்கள் டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செயின் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல் டைட் வைக்கணும்னு நினச்சி இப்போவே வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சியல் டைட் பண்ணும்போது இன்னும் செயின் ரொம்ப டைட் ஆயிரும். அதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த ஏரோ மார்க்லேருந்து இந்த வெஹிக்கிளில் ஒரு 3 லைன் வரும். ஒரு அதன் பாருங்க டிசெண்டிங் ஆர்டரில் போகுது பாருங்கள். ஒன்று சின்னது, அதுக்கும் கீழே சின்னது. ஸோ இந்த 3வது லைனில் எனக்கு வந்து நிற்கிது, இந்த பாடியில் டச் ஆகி நிற்கிது. அகைன் இதை நான் வச்சுட்டு நான் செயினை செக் பண்ணிவிட்டு நான் டைட் பண்ணிடுறேன் அந்த ஆஃப் ஆக்சியல் நட்டை. இப்போ இந்த மாதிரி டைட் பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் செயின் டைட் ஆகும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஒரு 90% நீங்கள் டைட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இதை டைட் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் செயின் டைட் ஆகும் தானாகவே. ஸோ நான் அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் நான் டைட் பண்ணுறேன். இப்போ செயினை அகைன் செக் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக தான் இருக்குது. ஃப்ரீ ப்ளே இருக்குது லைட்டாக, அது எனக்கு போதும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த கேலிபர் சைடு நம்ம இந்த சைடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், செயின் சைடு. இப்போ இதை வச்சுட்டோம் அப்படின்னாவே போதுமானது. இதுக்கு வந்து இந்த செயினை லாக் பண்ணியாச்சு, செயினோட டைட்டை. அடுத்து இந்த கேலிபர் சைடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் தப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த 3 லைன் வச்சுருந்தோம், நம்ம ஏரோ மார்க்லேருந்து 3 லைன் வச்சுருந்தோம் நம்ம லெஃப்ட் சைடு. இப்போ இது ரைட் சைடுக்கானது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் தப்பாக வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, டயர் வந்து உங்களுக்கு ஒன் சைடாக தேய ஆரம்பிக்கும். செயின் ஸ்ப்ராக்கெட்டும் உங்களுக்கு உடனே தேஞ்சிரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணி வைங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் வீலை கழட்டுறீங்க அப்படின்னா 2 சைடுமே செக் பண்ணுங்கள் கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்கான்ன்றது. இப்போ இது ஏரோ மார்க்லேருந்து 2 லைன் எனக்கு தெரியுது, 3வது லைன் எனக்கு சரியாக தெரியல. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் லூஸ் பண்ணிக்கிறேன். லூஸ் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் வீலை தட்டினீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் கரெக்டாக இருக்கு பாருங்கள். அந்த பெரிய ஏரோ மார்க்லேருந்து 3 லைன் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம லெஃப்ட் சைடு வச்சுருந்தோம் பாருங்கள். இந்த ஏரோ மார்க்லேருந்து 1, 2 and 3 இந்த 3வது லைனில் நமக்கு அந்த சைடு நம்ம லெஃப்ட் சைடு வச்சுருந்தோம். அதே மாதிரி தான் ரைட் சைடையும் வைக்கணும். இப்போ இந்த பொசிஷனில் நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஆக்சியல் நட்டை நம்ம டைட் பண்ணோம். இப்போ நான் ஹேண்டில் பிடிச்சிருக்கேன், அது வந்து பெருசாக ஒன்றும் லூஸ் இல்லை அப்படின்றனால சும்மா நான் ஒரு சுற்றக்கூடாதுன்றதுக்காக கையை வச்சுருக்கேன். நம்ம கையிலலாம் ஒன்றும் ஹோல்ட் பண்ணி பிடிக்க முடியாது, கரெக்டான ஸ்பேனரும் இல்லை. ப்ளஸ் வந்து அது வந்து அந்தளவுக்கு லூஸும் இல்லைன்றனால நம்ம அந்த சைடு டைட் வச்சோம் அப்படின்னாவே இந்த நட்டு தானாகவே ஹோல்ட் ஆகிடுது. அதனால் நான் கையை வச்சு பிடிச்சிருக்கேன். ஃபைனலாக இதெல்லாம் டைட் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா செயின் அட்ஜஸ்டர் டைட் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்கள் வைப்ரேஷனில் வந்து நீங்கள் கலந்து வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுக்காக சொன்னேன். ஸோ ஃபைனலாக நம்ம அந்த ஃபஸ்ட்டே கழட்டின அந்த செயின் கவரை நம்ம மாட்டிடலாம், அது இன்ஜின் கேசிங்கில் வராது. இதுக்கு நம்ம அந்த 8mm போல்ட் வரும். ஓகே கேஸ், இந்த ஃபைனல் ஒர்க்கு நம்ம பார்த்துட்ருக்கோம், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லாமே. இது நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் சவுண்ட் எதாவது நாய்ஸ் இருக்கா இல்லைன்ட்டு. இப்போ நான் ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.